உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதாவது என்னென்னா, மாநில மொழிகளுடைய அந்த அந்த வளர்ச்சியை தடுக்காமல் அதை பாதுகாக்கணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருக்குது, அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிறைய திரைப்படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அந்தந்த திரைப்படங்களுடைய டைட்டில் அந்தந்த மொழியிலே இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காமல் ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கம் எதிர்க்கிறாங்க. பல்வேறு மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இந்தியை புகுத்துறாங்க அப்படின்ட்டு. அதே சமயத்தில் இவங்க பார்த்திங்கன்னா, தமிழ் திரைப்படங்களில் அந்த திரைப்படங்களுக்கு ஆங்கிலத்திலேயே பேர் வைக்கிறாங்க. இப்போது அண்மையில் வரக்கூடிய பல்வேறு திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி தமிழில் தான் இருக்கணும், மானியம் கொடுப்போன்னு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இப்போது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த உத்தரவு பின்பற்றப்படுறதில்ல. எல்லாருமே இங்கிலீஷ்லேயே பேர் வைக்கிறாங்க. இப்போ ஆங்கிலத்திலேயே தமிழ் திரைப்படம் எடுக்கிறது தமிழ் படம். அப்போ தமிழ் படத்துக்கு திரைப்படங்களுக்கு தமிழில் தான் பெயர் வைக்கணும். அதுதான் நீங்கள் அந்த மொழியை காப்பாற்றக்கூடியது. இப்போது உடனடியாக இது தமிழ் படமா, இது ஹிந்தி படமா, இது மராட்டிய படமா, இது மலையாள படமா, இது ஆங்கில படமா அப்படின்ற திரைப்படங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அந்த மொழியிலேயே அது இருக்கணும். அப்போ தான் அது அதோடைய ஸ்பெஷாலிட்டி ஆகும். அதை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான் ஆக்சுவலாக. அப்போ நாம் அந்த திரைப்படங்களுக்கு அது சம்பந்தமான மொழியிலேயே பெயர் இருக்கணும், அது வைக்கப்படணும். இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2, அதுக்கப்புறம் இந்த லியோ, அப்புறம் மாஸ்டரு, இப்போது ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம், அதுக்கு ஒரு பேர். கமல் சார் நடிச்சிருக்க என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதர் கமலஹாசன் நடிச்சிருக்க திரைப்படம் தக் லைஃப் அப்படின்னு ஒரு இது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதர் கமலஹாசன் அவர் நடிச்சிருக்க தக் லைஃப் அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க, மணிரத்னம் சாருடைய டைரக்ஷனில். இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா திரைப்படங்களும் 90% ஆங்கிலத்திலேயே இருக்குது. இதுக்கு தொலைக்காட்சி சீரியல்கள் எவ்வளோ பரவாயில்ல, அது சன் டிவியாக இருக்கட்டும், ஜி தமிழாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ் சீரியல்கள் எல்லாமே தமிழ் தொலைக்காட்சியில் வரக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஹிந்திக்காரங்க நடத்தக்கூடிய அந்த தமிழ் சேனல்கள் கூட ரொம்ப அழகாக கெட்டி மேளம்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் 3 முடிச்சுன்னு பேர் வைக்கிறாங்க. பல்வேறு சீரியல்கள் தமிழ்லேயே இருக்குது. கயல் அப்படின்னு அந்த பேர் ரொம்ப அழகாக தமிழ் பெயர். கயல் மீன் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ தூய தமிழில் பெயர் வச்சுருக்காங்க. சிங்கப்பெண்ணேன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பெயர்கள் தமிழ்லேயே இருக்குது. அப்போ சீரியல்களில் தமிழ் பெயர் வச்சு தமிழ் சீரியல் தான் அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ ஒவ்வொரு மொழியிலையும் வரக்கூடிய அந்த சீரியல்களுக்கு அந்தந்த மொழியிலேயே பேர் வைக்கிறாங்க. அது எளிமையாக மக்களுக்கு புரியுது, இது இந்த மொழியில் வர சீரியல்னு. அப்போது தமிழ் திரைப்படங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்திய அளவில் எல்லாமே இங்கிலீஷ்லேயே பேர் வைக்கிறாங்க. அது தெலுங்கு படமாக இருக்கட்டும், தமிழ் படமாக இருக்கட்டும், மலையாள படமாக இருக்கட்டும், ஹிந்தி படமாக இருக்கட்டும், எது ஹிந்தி படம் எது தமிழ் படம்ன்றது புரியவே மாட்டேங்குது. எல்லாமே இங்கிலீஷ்லேயே பேர் இருக்குது. இது எதுக்காக இப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மொழி மோகம், ஆங்கில மொழி மோகம். அதாவது நீங்கள் தமிழில் பேர் வச்சுட்டு கீழே அதற்கான இது இங்கிலீஷில் போட்டால் கூட, சப்டைட்டில் மாதிரி போட்டால் கூட தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாமே இங்கிலீஷில் பேர் வைக்கிறது, அதுவும் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தமிழை உயர்த்தி பிடிக்கிறோம், தமிழுக்காக தான் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், தமிழுக்கு பல்வேறு விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம், வளர்ச்சிக்காக நாங்கள் தான் தமிழை காப்பாற்றுறோம், நாங்கள் தான் படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இந்த கேவலம் தொடருதுன்றதை ஏற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் அதை சரி பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களே இதை கவனத்தில் எடுத்து உத்தரவை பிறப்பிப்பார் அப்படி எதிர்பார்க்குறோம். மோடி அவர்கள் இந்த உத்தரவை ஏற்கனவே நாங்கள் பரிந்துரை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக மோடி அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பிப்பார். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகும். சென்சாரில் சென்சார் போர்டில் அந்தந்த மொழிக்கான சர்டிஃபிகேட் இந்த மாதிரி பேர் வச்சாதான், அந்தந்த மொழிகளில் பெயர் வச்சாதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும் அப்படின்ற உத்தரவை அவங்க கொடுப்பாங்க. இனிமேல் ஆங்கிலத்திலலாம் அப்படி பேர் நீங்கள் வைக்கக்கூடாது. அது சப்டைட்டிலாக நீங்கள் வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ப்ரையாரிட்டி தமிழில் தான் இருக்கணும். அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு அந்தந்த மொழியில் தான் பெயர் வைக்கணும் அப்படின்றத இனிமேல் மத்திய அரசாங்கம் சொல்லிடுவாங்க.
அதை பின்பற்றியாத ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவுடைய நோக்கமாக இருக்குது, இந்த பதிவோட நோக்கமாக இருக்குது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் இந்த விஷயத்தை வந்து நிறைவேற்றுவார், இதை சட்டமாக ஆக்குவார். இதை மீறி யாரும் செயல்பட முடியாது. அவங்க மானியம் கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். ஆனால் அந்தந்த மொழிக்கான மானியம் கட்டாயமாக கொடுக்கணும் அவசியம்லாம் கிடையாது. இப்படி தான் நீங்கள் இந்த தமிழில் நீங்கள் படம் எடுத்தால் தமிழில் தான் பேர் வைக்கணும். நீங்கள் வந்து வேறு இங்கிலீஷ்லலாம் பேர் வைக்கக்கூடாது. நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஹாலிவுட்டில் போய் படம் எடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் தாராளமாக பேர் வச்சுக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறீங்க, தமிழ் படம் எடுக்கிறீங்கன்னா தமிழில் தான் பேர் இருக்கணும். மலையாளத்தில் இருந்தால் மலையாளத்தில் தான் இருக்கணும், தெலுங்கில் இருந்தால் தெலுங்கில் தான் இருக்கணும். இதுதான் மொழியை காப்பாற்றுறது. குறைந்தபட்ச சினிமாக்களில் கூட இந்த நடிகர்களுக்கோ இந்த இயக்குநர்களுக்கோ தயாரிப்பாளர்களுக்கோ பொறுப்பு இல்லை அப்படின்னா இது ரொம்ப மோசமான செயல். இதை வந்து ஆரோக்கியமான செயலே கிடையாது. வாழ்க்கையே அந்தந்த மொழியோடைய பெருமையை பேசக்கூடிய நீங்கள் அந்த மொழி தாய்மொழியிலேயே பேர் வைங்க. அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய படத்துக்கு அந்த பேர் வைங்க. குறைஞ்சபட்சம் அதுலேயாவது உங்களுடைய அந்த பற்றி மொழிப்பற்ற காட்டுங்கன்றது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. விரைவில் இந்த உத்தரவை தமிழ்நாட்டிலையும் பிறப்பிப்பார் ஸ்டாலின் அவர்கள் அப்படி எதிர்பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய்ஹிந்த்.